பகவானுடைய சரித்திரத்தை சுகாச்சாரியால் கங்கா பிரவாகத்தை போல வரிசிச்சுட்டு வர்றார். ஞானி ஆனால் இந்த அத்வைத தத்துவத்தில் இருந்து இந்த கதையை பரீட்சத்துக்கு எடுத்து சொல்லிட்டு வர்றார். பூர்வ சரித்திரத்தில் இந்த சௌனகாதி மகரிஷிகள் 6 கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் சொல்லும் வாயிலாக ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்கா அந்த கதையை அனுசரித்து சொல்லிட்டு வரார். பிராமண சாபம் எதற்காக பரீட்சத்துக்கு வந்தது, அதனுடைய காரணத்தை சொல்லணும்னு சொல்ல மகாபாரத யுத்த கடைசியிலேருந்து கதையை ஆரம்பித்து சொல்லிட்டு வரார். அஸ்வத்தாமா அபாண்டவம் இதம் கர்த்தம்னு ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தரையை போய் அது பாதிக்கிறது. பகவான் அந்த உத்தரையை கர்ப்பத்துக்குள்ள புகுந்து அங்குஷ்ட மாத்திரம் அமலம்னு உள்ள போய் ரட்சணை பண்ணி குழந்தையும் காப்பாற்றி அம்மாவையும் காப்பாற்றுறார். பக்கத்துல இருந்து பார்க்குறா குந்தி. மருமாந்தான் இருந்தாலும் சர்வேஸ்வரனுங்கிறது தெரியுது. உடனே பார்க்குறா, காலில் போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுற. அத்தை நீங்க போய் என்ன நமஸ்காரம் பண்றாமா, நீங்க பெரியவாள் ஆச்சே அத்தையாச்சேன்னு. லோகத்துல வேற யார்ட்டையாவது போய் இதை சொல்லு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கக்கூடியவன் நீ. அது மட்டும் இல்லை, அந்தர்பகிர் அவஸ்திதம், எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் உள்ளேயும் நீ தான் இருக்க, வெளியிலையும் நீ தான் இருக்க. தெரியாம இருக்கிறதுக்காக மாயா ஜவனிகாச்சன்னம்னு ஒரு திரைய போட்டு எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கு. ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நினப்பு வருது. ஒருத்தருக்கு சகான்னு தோன்றது, ஒருத்தருக்கு மாமா புள்ள, ஒருத்தருக்கு அத்தா புள்ளன்னு மாற்றி மாற்றி தோன்றது. ஆனால் உண்மையிலே நீ யாருன்னா பகவான் ஈஸ்வரன்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் உன்னை நமஸ்காரம் பண்ணேன். எத்தனை நமஸ்காரம் பண்ணால் உனக்கு தகுங்கிறான். நீ எங்களை போல ஒரு ஸ்திரீகளுக்கு வீடு வாசலை விட்டு யோகிகளாக காட்டில் இருக்கக்கூடியவாளுக்கு நீ அவளுக்கே கிடைக்க மாட்டேங்கிற நீ. ஆனால் எங்களை போல உள்ளவாளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் சுலபனாக ஒரு அவதாரம் பண்ணியிருக்கு. ஆயர்பாடியில் டிராயருக்கு முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியாத குழந்தைகள், வலதுகை இடதுகை வித்தியாசம் தெரியாத குழந்தைகள், வேதவேத்யன். ஆனால் அந்த பரபிரமத்தினுடைய தோல்ல கையை போட்டுக்கிறான். ஏன்னா அவர் அங்கே அவதாரம் பண்ணதுனால தான் அவனால் கையை போட்டுக்க முடியுது. இதையுமே எதிர்பார்க்காம ஒரு இடச்சேரியில் போய் பகவான் பிறக்கிறார். நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தானப்பா அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்க நீ. ஸோ அனுகிரகாய பக்தானாம் மானுஷம் தேகமாஸ்ரிதாங்கிறார். எதுக்கு பகவத் அவதாரங்கள்னா, ராமாதி அவதாரங்கள், கிருஷ்ண அவதாரம் முதலிய அவதாரங்கள்லாம் எதற்குன்னா நம்மளை போல உள்ள பக்தாளுக்கு அனுகிரகம். அவன் அவதாரம் பண்ணா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னா, இப்போ உட்காந்து நான் கதை சொல்றேன், நீங்க கேட்குறேன், இதுதான் பிரயோஜனம். அவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது என்னன்னா, அவன் பண்ணின லீலைகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அதை மகான்கள் தன்னுடைய வாக்குனால விஸ்தாரமா சொல்றா. அதை நம்ம இன்னைக்கு விஸ்தாரமா சொல்லி அனுபவிச்சு கேட்கிறோம். இது உண்மையா பொய்யான்னு சந்தேகமே வர வேண்டாம். ஏன்னா கேட்டா கண்லேயும் ஜலம் வருதோன்னும், அப்ப அது உண்மைதான். நடந்ததுனால தானே அது மனசை போய் தொடருது. அதற்காக தான் பகவான் இப்படி ஒரு அவதாரம் பண்ணி அந்த லீலையை நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார். எங்களை போல உள்ளவாள்லாம் உன்னை எப்படி அடையிறது? அதற்காக தான் நீ கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் வசுதேவருக்கு குழந்தையாகவும் நீ பிறந்திருக்க. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராயா. கோவிந்தா உனக்கு நமஸ்காரம். எவ்வளோ நமஸ்காரம் பண்ணாலும் போராது, உனக்கு ஏன்னா நீ அவ்வளோ பண்ணியிருக்க. உன் குடும்பத்தை நீ ரட்சணை பண்ணினியான்னா, என் குடும்பத்தை ரட்சணை பண்ண அளவு உன் குடும்பத்தை நீ ரட்சிக்கவே இல்லை. பிறந்தோன்னு ஒரு அம்மா கதறினா அந்த அம்மாவை விட்டுட்டு உடனே வேறொரு இடத்துக்கு வந்துட்ட. 11வது வயசு அந்த அம்மாவை காப்பாத்தின. சரி இவ கூட இல்லை அவ கூட இருந்தியான்னா அவளையும் விட்டுட்டு வந்துட்ட. சரி மற்றொரு இடத்துல இருந்தியா, கோகுலத்து பிருந்தாவனத்துல இருந்தியா, அங்க நிரந்தரமானா அங்க கோபில்களை கதற பண்ணிவிட்டு வேறொரு இடத்துக்கு போயிட்ட. இது போல எல்லாருக்கும் முழுசா அனுகிரகம் கிடைக்கல. 120 வருஷ காலம் கிருஷ்ணாவதாரம். யாருக்குடா ஜாக்பாட் அடிச்சதுன்னா இந்த பாண்டவ குடும்பத்துக்கு தான் அடிச்சது. என்ன பண்றான்னா, பகவான் மூட்டை மூட்டையா எள்ள தின்னுட்டு குதிரையை குளிப்பாட்டின்னு அங்கேயே சுத்தின்றது. நீ எதற்காக? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றா கிருஷ்ணாவதாரத்துக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நான் குந்தி சொல்றா, நீ என் குடும்பத்தை ரட்சணை பண்றதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே பண்ணியிருக்க. என் குடும்பத்தை ரட்சணை பண்ண அளவு நீ உன் குடும்பத்தை கூட பார்க்கலையே.
யதா ஹிருஷிகேஷ கலேன தேவகி. கம்சனால உங்க அம்மாவுக்கு பீதி, அவளை காப்பாத்தின, ஆனா அவளை கை விட்டுட்டு வந்துட்ட. இது போல 1-2 எல்லா இடத்துலையும் விட்டுட்டு நீ பாதியில வந்துட்ட, ஆனா என் குடும்பத்துக்கு முழுக்க இருந்து ரட்சணை பண்ணிருக்கு. என்னென்ன கஷ்டத்துல இருந்து என் குடும்பத்துல இருந்து நீ காப்பாத்தினா, விஷாத் மகாத்மேஹே புருஷாத தரிசனாத் அசத் சபாயாக வனவாச கிருச்ரதா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதா திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபிரக்ஷிதாக. லிஸ்ட் கொடுக்குறா குந்தி. எப்ப சுவாமி அவளுக்கு குடும்பத்துக்கு கண்ணில் படியும்படி தெரியும்படியுமா வந்தார்னா, திரௌபதி ஸ்வயம்பரத்திலேருந்து தான் சுவாமி அவளுக்கு பரிச்சயம். அதற்கு முன்னாடி கிருஷ்ணன் யாரோ ஒருத்தர் இருக்கான்னு கூட காதல் தான் விழுந்திருக்கு, நேர்ல பார்த்ததில்ல. ஆனா குந்தி சொல்றா, அதற்கு முன்னாடி நடந்த லீலையில பகவான் காப்பாத்தினதை இங்க சொல்றா குந்தி. விஷாத்து ஒரு சமயம் என்ன பண்றான், அந்த துரியோதனன் இந்த பீமனை வதம் பண்ண, அவன் மேல ஒரு கோபம், வதம் பண்ணுங்கிறதுனால அவனுக்கு மோதகம் பிடிக்கும். உடனே பார்த்தா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்றான் நதி கரையில, யமுனா தீரத்துல. மோதகத்துல விஷத்தை தடவி அது அந்த குழந்தைக்கு கொடுத்துரும். எல்லாம் சின்ன பிராயத்துல இருக்கும்போது நடந்த கதை. பீமனும் என்னன்னா, அந்த வஸ்தூல ஆசைப்பட்டு சபலத்துல நிறைய சாப்பிட, அதுல முழுக்க விஷம் இருக்கு. சாப்பிட்டோன்னு மயங்கி அவாவா ஆத்துக்கு போயிட்டா. இந்த பீமன் மட்டும் ஜலத்துல விழ. இன்னொரு ஏற்பாடு என்னன்னா, அந்த பீமன் தப்பி தவறி விஷம் கொடுக்குறோம், அதுல ஏதாவது ஒன்று ஆகலைன்னா ஜலத்துல சூலாயுதம் முதலிய ஆயுதங்களை நட்டு வச்சிருக்கோம். இதுல தப்பினாலும் அதுல ஜீவன் போறாங்க. பீமன் சாப்பிட்டார், ஜலத்துல விழுந்தார், சூலாயுதத்துல குத்தல, நேரா பிரவாகம் இழுத்துட்டு போயிடுத்து. நேரா அந்த ஜலம் என்னாச்சுன்னா சமுத்திரம் பாதாளத்தை கொண்டு போய் சேர்த்து விடுத்து பீமனை. அங்க போய் பார்த்தா நாகலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அந்த ஜலம். நாகலோகத்துல இருக்கக்கூடிய நாகராஜா என்ன பண்றான், அங்க இருக்கிற பாம்புகள்லாம் தலையோடு காலா கொத்துறது பீமன். முத்தினோன்னு ஏற்கனவே ஒரு விஷம் உள்ள இருக்கு, ஸ்தாவரம் ஜங்கம் 2 விஷமும் கலந்த உடனே இந்த விஷமுறிவு ஏற்பட்டு பீமன் கண் முழிச்சு விட்டான். உடனே அங்க இருக்கக்கூடிய நாகராஜா கூப்பிட்டு சொல்றார், நீ இவனை எதுவும் பண்ணாதீங்கிற. ஏன்னா இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு, அந்த கிருஷ்ணனுடைய பந்து இவன். நீ இவன் மேல கை வச்சேன்னா பகவான் வந்துருவான். அதனால நீ இவனை நீ எதுவுமே பண்ணாத, இவனுக்கு உபசாரம் பண்ணி அனுப்பணும். நம்ம என்ன பண்ணான்னா, ஒரு அவாகிட்ட இருக்கக்கூடியதான அமிர்தத்தை அந்த பீமனுக்கு கொடுக்குறாளா. ஒரு குடத்தினுடைய அமிர்தத்தை சாப்பிட்டா 1000 யானையினுடைய பலம் கிடைக்கும். இந்த கதவை திறந்து விட்டு பீமனை போய் சாப்பிடுன்னா 10 குடத்தை எடுத்து குடிச்சான். குடிச்சா 10,000 யானைகளுடைய பலம் கொண்ட பீமன். இங்க கரையில பார்த்தா எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுத்துன்னு முடிவு பண்ணி குந்தி சொல்றா, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். வரது போல தெரியலையே அந்த குழந்தை, பார்ப்போம். தேடி பார்த்தா கிடைக்கல, எங்க விசாரிச்சாலும் கிடைக்கலன்னு இகலோகத்திலேயாவது அவன் பரலோகத்திலேயாவது சௌக்கியமா இருக்கு. பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுவோன்னு அப்படி சித்தமாறா. உடனே அந்த குழந்தை இந்த நாகலோகத்திலேருந்து கொண்டு போய் கரையில விட்டுட்டானா அந்த நாகராஜா. குழந்தை அப்படி அம்மானு கத்திட்டு ஓடி வரும். இத சொல்றா குந்தி, அந்த விஷதானம் பண்ணினானே அவன், அந்த சமயத்துல என் குழந்தையை காப்பாத்தினது நீதான்ப்பா. விஷாத்து அது மட்டுமா, மகா அக்னேகே, அரக்கு மாலையில தீ வைக்க போறான்னு யாருக்கு தெரியும்? அவனுடைய பிளான் அவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனா அந்த அவன் தீ வைக்கிறதுக்கு முன்றைய தினம் ராத்திரி பகவான் இவாளை கூட்டின்னு போய் அங்க படுக்க வச்சோம். சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால முன்னதாகவே தெரிஞ்சு அதுலேருந்து என் குழந்தைகளை நீ காப்பாத்தினப்பா. மகாத்மேகே, அன்னைக்கு மட்டும் அங்க படுத்திருந்தா இந்த பஞ்சபாண்டவாள் அக்னிக்கு இரையாயும், அதிலிருந்து நீதான் காப்பாத்தின. புருஷாத தரிசனாத்து, நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசால்ட்டேந்து என்ன நீ காப்பாத்திருக்க, என் குழந்தைகளை என் குடும்பத்தை. காட்டுல வசிக்கிற காலத்துல, அஜ்ஞாதவாசம் வசிக்கிற காலத்துல அந்த ஒரு ஏகசக்கரபுரம்ங்கிற ஒரு கிராமத்துல போய் தங்குறா. அங்க என்ன விதின்னா, ஒரு அசுரன் ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ஊர்லேருந்து அன்னைக்கு நித்தியப்படி சாப்பாடு வரும். என்னன்னா பக்ஷியங்களோட சேர்த்து ஒரு ஆசாமியும் வரணும் சாப்பிடுறது.
அந்தந்த நாளைக்கு ஒவ்வொரு ஆத்துல முறை வரும். அன்னைக்கு குந்தி எந்த ஆத்து திண்ணையில படுத்துட்டு இருக்காளோ அந்த ஆத்து முறை. உடனே அங்க இருக்கிற அந்த ஆத்துக்காரெல்லாம் பேசிக்கிறா, இன்னைக்கு நம்ம ஆத்து முறை, யாரு போறது, இருக்கிறதோ ஒரு குழந்தை, எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கா. இதை காதுல வாங்கினா குந்தி. உடனே பார்த்தாய், அவள்கிட்ட ஒரு குழந்தை, நம்ம கிட்ட 5 குழந்தை இருக்கு, நம்மளுக்கு சகாயம் பண்ணியிருக்கா, நம்ம குழந்தைய அனுப்புவோன்னு பீமன் அனுப்பிச்சாளா அந்த மாட்டு வண்டியோட பக்ஷணத்தோட சேர்த்து. நதிக்கரையில போய் பார்த்தா அந்த பக்ஷணம் சாப்பிட்றதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். பீமன் என்ன பண்ண, பக்ஷணத்தை கொடுத்துட்டு அடியா வாங்குவார், அவனை வதம் பண்ணி விட்டார். ஒரு ராட்சசனை, நரமாம்சம் சாப்பிட்றவனை வதம் பண்ற சக்தி பீமனுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா குந்தி சொல்றா, அதை அவன் பண்ணலப்பா, நீதான்ப்பா கொடுத்த. மனுஷன் ராட்சசனை வதம் பண்ண முடியுமா? அவதார புருஷனா என்ன பீமன், சாதாரண மனுஷன். 10,000 யானை பலம் இருந்தாலும் அவனால முடியாது. நீதான் அவன் உள்ள இருந்து இதை பண்ண வச்ச. அந்த அந்த சங்கடத்திலிருந்து காப்பாத்தினதும் நீதானப்பா. புருஷாத தரிசனாத் அசத் சபாயாக, மற்றொரு பெரியதான ஒரு ஆபத்து, குடும்ப மானமே போறதா இருந்தது, அந்த சமயத்துல நீதானப்பா காப்பாத்தின. சூதாட்டத்துல தன்னை வச்சு ஆடுறார், அடுத்தபடியா தோத்து போயிடுறார். எல்லாத்தையும் விட்டாச்சு, கடைசியா தன்னை வச்சு ஆடுறார், தோத்து போயிடுறார். உடனே பார்க்கிறார், அடுத்தது துரியோதனன் சொல்றான், அந்த பாஞ்சாலி மேல ஒரு ஆட்டத்தை போடுங்க. இவரும் போட்டார். முதல்ல வேண்டான்னா திருப்பி போடுறார். ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கை என்னன்னா, சூதாட்டத்துடைய ஒரு ஒரு மனசை எப்படி பண்ணணும்னா, இந்த ஆட்டம் ஜெயிச்சிடுவோம், இந்த ஆட்டம் ஜெயிச்சிடுவோம், போனதெல்லாம் கிடைச்சிடும், போனதெல்லாம் கிடைச்சிடும்னு ஒரு எண்ணம். சரி, கடைசி ஆட்டம் போட்டு பார்ப்போம்னு வச்சா அதுலயும் தோல்விதான் மிஞ்சித்து. உடனே பார்த்தா தோத்தோன்னே என்ன பண்ணான்னா, அவ அங்க ஜெயில இருக்க, அவளை போய் கூட்டிட்டு வான்னு இழுத்துட்டு வா. தர தர தரன்னு போய் இழுத்துட்டு வரான். இவன் நான் வரக்கூடாது, வர முடியாதுங்கிறா. அதையும் தாண்டி அவன் அந்த பாஞ்சாலியை இழுத்துன்னு வந்து சபையில விட்டுடுறா. போராடி பார்க்கிறா, தன்னுடைய முயற்சியினால இதுல இருந்து விடுபட முடியுமான்னு நினைச்சு பார்க்கிறா. என்ன அவனுடைய வாதம் என்னவா இருந்ததுன்னா, தர்மபுத்திரர் ஆடின ஆட்டமே செல்லாது. ஏன் செல்லாது அப்படின்னா, உள்ள அவர் இவன் முன்னாடி சொல்றா, இந்த துரியோதனன் சொல்றான், நீ ஏன் எனக்கு அடிமை, இந்த ஆட்டம் செல்லாதுன்னு நீ எப்படி சொல்லலாம், நீ எனக்கு அடிமைதான். மாடு வாங்கினா கண்ணுக்குட்டி கேட்கவே வேண்டாம், அதுக்கு ஒரு தனி வேலை கொடுத்து வாங்க வேண்டாம். எப்போது இந்த தர்மபுத்திரர் என் பக்கமோ, அவரை நான் ஜெயிச்சு விட்டேனோ, நீயும் என்னுடைய அடிமைதாங்கிறான். இதை சொன்ன பிறகு பாஞ்சாலி சொல்றா, நீ சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த ஆட்டம் செல்ல. ஏன்னா எப்ப நீ மாடு வாங்கினா கண்ணுக்குட்டி விலையே கிடையாது, கூடவே வரும்னு சொல்றியோ, அப்புறம் எதுக்குடா கண்ணுக்குட்டிக்கு இன்னொரு தனி ஆட்டத்தை போட்டேன்னு கேட்டார். நீ அவர் தர்மபுத்திரர் ஜெயிச்சோன்னே என்னை கூட்டி வந்திருந்தேன்னா சரிங்களாம், ஆனா எனக்குன்னு எப்படி திரௌபதிக்குன்னு தனி ஆட்டம் போட்டையோ, அப்ப அந்த ஆட்டம் செல்லாது. புத்தியினால தடுத்து நிறுத்த முடியுமான்னு பாக்குறா, முடியல. உடனே அவ அப்படிதான்டா கதறுவா, நீ வஸ்திரத்தை பிடிச்சி இழுணும். உடனே அங்க இருக்கக்கூடிய பர்தாக்களை பார்த்து கேட்கிறான், எப்பேற்பட்ட பர்தாக்கள்னா 5 இந்திரனுக்கு சமமான பர்தாக்கள், பராக்கிரமசாலி. அவள்கிட்ட கேட்டா இந்த இதுல இருந்து தன்னை காப்பாத்துவான். தாலி கட்டினவாளாச்சு, தர்மதா தாலி கட்டினவா. அவள்கிட்ட கேட்டா அவ தலையை குனிஞ்சுக்கிறா, சக்தி இல்லாம இல்ல, அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிறா. அவளும் முடியல. உடனே இந்த பெரியவா நிறைய இருக்கா அந்த சபையில. துரியோதனன் அசத்தை தவிர அங்க இருக்கக்கூடிய அவ பக்கத்துல இருக்கக்கூடியதான மந்திரி சபையில பீஷ்மர், துரோணர், கிருபர், தௌமியர், இது போல பல மகான்கள் இருக்கா. எந்த பீஷ்மர்னா தர்மசூரியனான பீஷ்மர்ங்கிறார். மேல அவருடைய சரித்திரத்துல சொல்ல போறார். அவரை போல பகவான் தன் வாக்கால சொல்றார். யாரு பீஷ்மர்னா, பீஷ்மர் மறைய போறார். என்னன்னா தர்மசூரியன் அஸ்தமனமாக போறதுங்கிறார் பகவான் தன் வாக்கால். அந்த பீஷ்மர் அங்க இருக்கார். அவர்கிட்ட கூட்டு கேட்கிறா. அவர் சொல்றாரு, எனக்கு தர்மம் புரியலடி அம்மாங்கிறார். உடனே ஜனங்களை பார்த்து கதறா. அவ உடனே சொல்றா, ராஜா தப்பு பண்ணா நாங்க என்ன பண்றோம்? யாரையும் பார்த்து புத்தி சக்தி, தன்னுடைய சொந்த கணவன், அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பெரியவா, அப்புறம் சபை, எல்லாத்தையும் நம்பி ஒவ்வொரு தடவை கேட்க கேட்க ஒவ்வொரு சுத்தம் அவன் இழுத்துட்டே இருக்கான். அவ அப்படிதான்டா கத்வானி இழுங்கிறான். 3 தடவை இழுத்துட்டா.
ஒவ்வொரு சுத்துக்கும் பிடிச்சுக்கிறா. ஒரு சுத்து பிடிச்சிட்டு இழுத்த உடனே பிடிச்சுக்கிறா. அவன் ஒருத்தரை பார்த்து கேட்கறது, அவன் ஒரு சுத்த இழுக்கிறது. இது போல 3 சுத்து. 4வது சுத்து இதற்கு மேல வஸ்திரம் இல்லை. அப்படி இழுத்துட்டானா மானம் போயிடும். அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு ஸ்மரணம் வந்தது. என்ன ஸ்மரணம்னா, வசிஷ்டர் சொல்லியிருக்காரு, மகத்யாவதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. என்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டகாலம் வருதோ இன்னைக்கு பக்கத்துல அது கதவை போய் தட்டாத, நேரா பகவானுடைய திருவடியை பிடிச்சு. அவன்தான் சர்வ சமமா இருந்து உன்னை ரட்சணை பண்ணுவான். வேற யாராலையும் இந்த துக்கத்துல இருந்து உன்னை காப்பாற்றும். இது இந்த வாக்கு மனசுல இருந்துட்டே இருக்கு. உடனே அந்த ஸ்மரணத்தினால பகவானை கூப்பிடுறா. ஹா கிருஷ்ண துவாரகாவாசின் குவாசி யாதவநந்தனா இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேக்ஷசே. பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த சமயத்துல சத்யபாமாவோட சொக்கட்டா ஆடிட்டு இருக்கானா பகவான். தாயம் விளையாடிட்டு இருக்காரு. குப்புன்னு வேர்க்கிறது பகவானுக்கு. மூர்ச்சை ஆகிறது போல இருக்கக்கூடிய ஸ்திதி வந்துடுது பகவானுக்கு. மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்டுறது. எந்த ஒரு சுத்துல நன்னா கட்டியமா பிடிச்சுக்கணும். 3 சுத்து கை விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி சுத்து இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கணும். அந்த சமயத்துல கையை தூக்கிட்டாலும் ஆ கிருஷ்ண துவாரகாமாசின்னு, ஹே கிருஷ்ணா பரமாத்மா என்னை காப்பாத்து. இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம், இந்த கஷ்டத்திலேருந்து ஒன்னை தவிர வேற யாரால என்னை காப்பாற்ற முடியும்? வேற யாரும் என்ன கிடையாதே. அநாதாம் கிமுபேக்ஷசே, நீ என்னை இங்க பக்கத்துல வந்து காப்பாற்ற வேண்டாம், அங்க இருந்தபடியே என்னை காப்பாத்து. ஹா கிருஷ்ணன் துவாரகாவாசின்னு, நீ தேர பூட்டிட்டு வந்து இந்த சபையில வந்து என்னை காப்பாத்துறதுல இந்த பாபி வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துடுவோம். நீ அங்க இருந்தபடியே எனக்கு அனுகிரகம் பண்ணு. இந்த அசடுக்கு தெரியல, இவன் பிரகலாத வரது, பக்த வத்சலன் பிரகலாத வரது. என்னன்னா, அந்த ஹிரண்யன் அங்க ஹிரண்யாட்சன் கையை காமிச்சோன்னே டயமே ஆகல. அங்கு அப்போது அவன் முன்னே தோன்றிய என் சிங்கப்பிரான்கிற உடனே அடுத்த க்ஷணமே அந்த நரசிம்ம பிரபு வந்துட்டாராம். அதுக்கு சமயமே ஆகல, அந்த க்ஷணத்துல வந்தார். அப்பேற்பட்ட மூர்த்திங்கிறது தெரியாம இந்த அசடு என்ன பண்றது? ஹா கிருஷ்ண துவாரகாவாசின்னுங்கிறா. அங்க இருந்தபடி கையை தூக்குறா. சுவாமிக்கு வேர்க்கிறது. ஏன்னா இப்படி ஒரு பக்தன் இங்க ஸ்மரிச்சான்னா பகவானால அங்க இருக்க முடியாது. வேர்க்கிறது. சத்யபாமா என்ன வேணும், நெஞ்ச அடைக்கிறதா, ஏதாவது குடிக்க வேணுமா, வெந்நீர் தரட்டுமாங்கிறா. எதுவும் என்கிட்ட பேசாத சத்தநாழின்னா மகம். என்னோட பக்த ஸ்மரிக்கிறா. அவளுடைய பக்தியினுடைய தாக்கம் என்ன தாக்குறது. என்னால எதுவுமே பண்ண முடியல. என்கிட்ட சத்தநாழி பேசாத. அந்த அசடு என்ன நினைச்சிட்டு இருக்கு, நான் வரத்துக்கு லேட் ஆகுன்னு நினைச்சுட்டு ஆகிருஷ்ண துவாரகாவாசின்னுங்கிறா. நான் பக்கத்துல போய் எனக்கு என்ன என்னம்னா, அங்க போய் அந்த சபையில போய் அநாதாம் கிமுபேக்ஷசே, நீ சொல்லாதமா, உனக்கு சர்வ ஜெகநாதனான நான் இருக்கேன், காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த யார் இழுத்தானா அவனுடைய கைய வெட்டி அந்த வஸ்திரத்தை இழுன்னு சொன்னானே அந்த துஷாசனுடைய நாக்கையும் வெட்டணும்னு எண்ணம். ஆனா இந்த அசடு அங்க இருந்தபடி ரட்சணை பண்ணுங்கன்னு சொல்லிவிடுது. வேற வழி இல்லை, காப்பாத்தி தான் ஆகணும். நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பகவான் யோஜனை பண்ணிட்டு இருக்காரு. குப்புன்னு வேர்த்தது. உடனே சுவாமி கையில ஒரு சொக்கட்டா இருக்கு, அந்த தாயம் இருக்கு. எடுத்து ஒரு அடி அடிச்சாராம். அக்ஷயம்னு சொல்லி அடிக்கிறார் பகவான். அடிச்சா என்ன ஆகுறதுன்னா, அவன் கடைசி சுத்து கையை தூக்கிட்டா, இதுக்கு மேல வஸ்திரம் இல்ல, மானம் போயிடும். கத்தினா பகவானை குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினா அந்த பாபி இழுத்துட்டே இருக்கான், வஸ்திரம் வந்துட்டே இருக்கு. எந்த அளவு வஸ்திரம் வந்தது, அவனுடைய எண்ணம் நிறைவேறித்தான்னா அது நிறைவேறல. இவன் கை வலிச்சதுதான் மிச்சம், அவன் எண்ணம் நிறைவேறவே இல்லை. அந்த சமயத்துல இத குந்தி ஸ்மரிக்கிறா. அந்த சமயத்துல யார் என்ன காப்பாத்தினான்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. யாரோ காப்பாத்தினான், நீ தானப்பா காப்பாத்தின. அசத் சபாயாக, அந்த சபையே ஒரு அசத் சபைங்க. வனவாச கிருச்ரதா, அதற்கு மேல காட்டுல ஒரு சமயம் பார்த்தா, அந்த நாட்டுல இருக்கும்போது தான் தொல்லன்னா காட்டுக்கு அமிச்சா, காட்டுல இருக்கும் போதும் அவளை பரிபவப்படுத்தணும்னு துரியோதனன் பல கஷ்டங்களை கொடுத்துருக்கு. இப்படி அவ காட்டுல இருந்துட்டு இருக்கிற காலத்துல அவளுக்கு அக்ஷய பாத்திரம்னு சூரிய பகவானால வழங்கப்பட்ட ஒரு பாத்திரம், அதை வச்சுட்டு தான் அன்னன்னைக்கு அவ ஆகாரம் பண்ணிட்டு இருக்கா. அலம்பி கமித்தினா அதுல வஸ்துக்கள் வராது. அதை தெரிஞ்சுட்டு அவ அலம்பி கமித்தின பிறகு 10,000 பேரோட விஸ்வாமித்திரரை ஆகாரத்துக்கு அனுப்பு. இன்னைக்கு இங்கேதான் போஜனம்ட்டார் தர்மபுத்திரன். உள்ள இருக்கிற நிலைமை தெரியாம
ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போறார். ஒருத்தரா இருந்தா கூட ஏதாவது பக்கத்தாத்துல வாங்கி கொடுத்து விடலாம். எத்தனை பேர்? நான் 10,000 பேர் வந்திருக்கா. சரி, அவர் கொடுக்காம இருந்தா இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா விஸ்வாமித்திர சபிச்சு விடுவார். அவரை கண்டாலே பயமா இருக்கு. என்ன பண்றது? நான் போய் பார்த்தா திரௌபதி ஒன்றும் இல்லைங்கிறான். அலம்பி வச்சாச்சு. நாளைய காலத்தால வேணா போஜனம் கொடுக்கலாம், இன்னைக்கு எதுவும் முடியாது. உடனே பார்க்குறா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பயே என்னன்னா ஒரே ஸ்மரணம் தான், இந்த பகவானை நினைச்சா காப்பாற்றும். இதுல என்ன ஆச்சரியம்னா ஒவ்வொரு கஷ்டத்துக்கு முன்னாடியும் பகவானை நினைச்சு அவர் வர்றதுங்கிற ஒரு கணக்கே கிடையாது. நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிப்பானா பகவான். ஹா கிருஷ்ணாங்கிற வாசல்ல தேர் சத்தம். யாருப்பான்னு பார்த்தா கிருஷ்ணர். உடனே சுவாமி அரக்க பறக்க உள்ள வந்துட்டு, திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ரொம்ப அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது ஆகாரம் இருந்தா கூட. என் சுவாமி சொன்னார், நானே ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன், உன்னை நினைச்சுட்டு இருக்கேன், நீ என்னடானா உள்ள வந்து ஆகாரம் கேட்கிறேன். அக்ஷய பாத்திரத்தை அலம்பி கவுத்தாச்சு, இவரோ வாக்கு கொடுத்து விட்டார், அவரோ விஸ்வாமித்திரர். என்ன பண்ற? துர்வாச மகரிஷி என்ன பண்றதுன்னே புரியலையே. நீ தான் காப்பாற்றணுங்கிற, நீ வந்து ஆகாரம் போடணும்னு அர்த்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஆகாரம் இல்லப்பா, நிஜமாவே அக்ஷய பாத்திரத்தை கவுத்தாச்சு, அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஆகாது. திருப்பி திருப்பி பகவான் இதையே கேட்குற. நீங்க என்ன பண்ணினேன்னா கீரை கூட்டு போய் எடுத்துன்னு வா அந்த அக்ஷய பாத்திரத்தை. அலம்பி கவுத்த எடுத்துட்டு வாங்குற. எடுத்துன்னு வந்தா பார்த்தா அதுல அலம்பி இருக்கா, சரியா அலம்பல், அதுல ஒரு சிறிய துகள் ஒட்டின்னு இருக்கு. உடனே சுவாமி சொன்னார், எனக்கு இது போரும். அதை எடுத்தார். என்ன சொல்லி வாயில போட்டுட்டாருன்னா, இந்த வந்திருக்கிற துர்வாச மகரிஷிய கூட வந்திருக்கிறவா அவளுக்கு வயரை நிரம்பினா போரும்னு சங்கல்பம் பண்ணி பகவான் அதை வாயில போட்டுக்கல. இந்த கீரையை இந்த 14 லோகத்திலையும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வயரை நிரம்பணும்னு சங்கல்பிச்சு போட்டான். எல்லாருக்கும் படி அனுக்கிற பகவான் அவனுடைய வயத்துலதான் எல்லாருமே இருக்கா, எல்லாருமே அவருடைய குக்ஷியில தான் இருக்கா. அந்த குக்ஷிக்குள்ள இந்த கீரைய 14 புவனத்திலையும் இருக்கிறவாளுக்கு ஆகாரம் கிடைக்கணும்னு பகவான் சங்கல்பிச்சு அப்படி போட்டான். என்ன ஒரு ஆச்சரியம்னா எல்லாருக்கும் வயிறு நிரம்பி போயிடுது. உடனே சுவாமி சொன்னார், இப்ப போய் அவரை ஸ்நானம் பண்ணி இருப்பா, அவளை கூட்டிட்டு வான்னு. யாரை விட்டு கூப்பிட சொன்னான்னா பீமனை விட்டு கூட்டிட்டு வர சொன்ன. பீமனை பார்த்தாலே பயமா இருக்கு. உடனே அந்த பீமனை கூப்பிட்டு, ஆகாரம் சித்தமா இருக்கு, இலை போட்டாச்சு வாங்கணும்னா. உடனே துர்வாசர் கையை தூக்கிட்டாரு, எனக்கு வயிறு நிரம்ப இருக்கு, நீங்கள்லாம் போய் ஆகாரம். சிஷ்யா சொன்னா, அங்க இருக்கிற கூட இருக்கிற சிஷ்யா சொல்றா, உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் இங்கேயும், எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கு, எதுவுமே வேண்டான்னா. சொல்லிக்கவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டான். அந்த கஷ்டத்துலேருந்து யாரு காப்பாத்தினான்னா நீ தான்ப்பா காப்பாத்தின. ஒவ்வொருத்தர் அவளுடைய கிருப்பா ஸ்மரணத்தை நினைச்சு பகவான் எந்தெந்த கஷ்டத்திலேருந்து தன்னை காப்பாத்தினான்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நீ தான் காப்பாத்திருக்க, எங்களை பரிச்சயம் ஏற்பட்ட பிறகும் நீ தான்ப்பா காப்பாத்திருக்க. விமோச்சிதாஹந்த சகாத்மஜாவி மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதா. அது மட்டுமா, 18 அக்ஷௌகினி மகாபாரத யுத்தம், 40 லட்சம் ஜனங்கள். எதற்காக சண்டைன்னா 2 குடும்பத்துக்குள்ள சண்டை. எய்தாப்புல நின்னது யாருன்னா பீஷ்மர் நின்றுக்கார். அஸ்திர சஸ்திரங்களை சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியால் நிற்கிறா. அர்ஜுனனால இவாளை ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டார். மகாபாரத யுத்த ஜெயம்ங்கிறது யாரால சாத்தியப்படுத்த முடியுமா? மனுஷனால அவளெல்லாம் எதிர்த்து இவனால என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த சைன்யத்தை அனாயாசமா ஜெயிக்கும்படியுமா பண்றார். பின்னாடி பரீட்சித்து சொல்ல போறார், எங்க தாத்தாக்கள்லாம் யுத்த காலத்துல தாண்ட வச்சியே அது நீதான்ப்பா. தசமஸ்கந்த ஆரம்பத்திலேயே சொல்ல போறார், எப்பேற்பட்ட கௌரவ சைன்ய சாகரம்ங்கிற எப்பேற்பட்டதான அந்த சைன்யம் இருக்கே, அதை நீ எப்படி தாண்ட வச்சன்னா கோவத்சபதம் ஸ்மயத் பிளபாகங்கிற ஒரு கண்ணுக்குட்டியினுடைய கால் அடி வைப்பு. மழையில பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி ஓடும், மழை காலத்துல மண்ணுல அதனுடைய கால் அடி தடம் படியும். அந்த குழம்பு வச்ச அந்த பாதம் பட்ட இடத்துல மழையினுடைய ஜலம் போய் தேங்கிக்கும். அதை ஒருத்தன் தாண்டறதுக்கு பஞ்சகச்சத்தை வரிஞ்சு கட்டிண்டு முன்னோட்டம் பின்னோட்டம் விட்டுண்டா போய் தாண்டுவான். அனாயாசமா நடந்தேன்னா அது அடிபட்டு போயிடும். அது போல தாண்டினான். எதை தாண்டினான்னா கௌரவ சைன்ய சாகரம்ங்கிற பெரிய பெரிய திமிங்கலம் முதல சுறா எல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு கடல்ங்கிறது இந்த பஞ்சபாண்டவாள் எதிர்த்தரப்ப நிற்கிறவா இவாள்லாம். ஆனா அதை என்னுடைய தாத்தாக்கள்லாம் அடி வைப்பை எப்படி ஒருத்தன் தாண்டுவானோ அனாயாசமா அது போல தாண்டினான். அதை இங்க ஸ்மரிக்கிறா குந்தி. மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதா திரௌண்யஸ்திரதஸ்ச ஸ்ம ஹரேபிரக்ஷிதாः
பேர்பட்ட எல்லா கஷ்டத்திலிருந்து கூட இருந்து காப்பாத்தினது நீதானப்பா, உனக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணா போதும்.